மனோஜவம் மாருததுல்ய வேகம் ஜிதேந்திரியம் புத்திமதாம் வரிஷ்டம் வாதாத்மஜம் வானரயூத முக்கியம் ஸ்ரீராமதூதம் சிரசா நமாமி. மெஜஸ்டிக் அஸ்ட்ராலஜிக்கல் சென்டர் யூடியூப் சேனல்லையே உங்களை பார்க்கல ரொம்ப சந்தோஷப்படுறோம். இன்றைக்கி இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சூரிய பகவான் உச்சமடைந்தால் அப்படின்னு பல வீடியோஸ்கள் பார்த்திங்கன்னா வருது. ஆனால் எல்லாத்துக்கும் அது நடக்குதா அப்படின்னா இல்லை. ஸோ அந்த பொது பலன்களை லக்னத்தின் அடிப்படையில் பிரித்து கொடுக்குறது. முதல்ல சூரியன் அப்படின்னா ஒளியை பரப்புகிற கிரகம், அதனால் உடல் உஷ்ணமடையுது, எலும்புக்கு சமானம், கண்ணை சொல்கிறது, இந்த விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா சொல்கிறார். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா உயர் பதவிகள், அரசாங்க அனுகூலங்கள், தந்தையால் அனுகூலங்கள், தந்தையாரின் தொழிலை இவங்க எடுத்து நடத்துறது, இந்த மாதிரியான விஷயங்களையும் இங்கே சொல்லுது. அப்புறம் நன்னடத்தை, கண்ணியம் மிக்கவர், நேர்மையானவர், இது மாதிரியான விஷயங்கள். பெண்களாக இருந்தால் கற்பு குடையவள், கற்பு கரசி, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா சூரியன் தன்னகத்தை கொண்டு இருக்குது அப்படின்னு. அப்போ இந்த சூரிய பகவான் செல்வம் செல்வாக்கையும் பார்த்திங்கன்னா புகழையும் அந்தஸ்தையும் இதெல்லாம் கொடுக்குறவர் சூரிய பகவான். சூரிய பகவான் தான் அரசன் அப்படின்றோம். அப்போ அந்த அரசன் உச்சமடைந்தால் சிம்ம லக்னத்துக்கு எடுத்துக்கலாம். சிம்ம லக்னத்துக்கு லக்னாதிபதி உச்சமடைகிறார் அப்படின்றோம். இப்போ லக்னாதிபதி உச்சமடைந்தால் புகழ், அரசாங்க பதவிகள், தந்தையாரால் அனுகூலம், அரசாங்க அனுகூலம், இதெல்லாம் உங்களை தேடி வரும் அப்படின்றோம். அதே மாதிரி 9 அப்படின்ற இடத்துல சூரியன் உச்சமடைஞ்சு இந்த லக்னத்துக்கு 3 பார்க்குறனால முயற்சிகள் வெற்றி அடையும், முயற்சிகளில் இருந்து அந்த தேக்க நிலைகள் தாண்டி வெற்றி அடையும் அப்படின்றோம். இது மாதிரியான விஷயங்கள். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்த லக்னத்துக்கு 9 அப்படின்ற விதத்தில் சூரியன் அமர்ந்தது ஒரு வகையில் கெட்டதாக இருந்தாலும் ஒரு வகையில் நல்லதாக தான் இருக்கும். காரகோ பாவனாஸ்தி விதி அப்படின்றது பார்த்திங்கன்னா இந்த பர்டிகுலர் காம்பினேஷனுக்கு நடக்க வாய்ப்பு இல்லை அப்படின்றோம். அப்போ அப்பாவோட நிலை எப்படி இருக்கும் அப்படின்னா, நல்ல நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமஸான நேம் வாங்கின ஆளாக தான் இருப்பார் அப்படின்றது. இவங்க லக்னாதிபதியே பார்த்திங்கன்னா அங்கே போய் இருக்கிறனால இந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அப்பாவுக்கும் நல்ல நன்மைகள் உண்டு. அதே மாதிரி கவர்மெண்ட் ஜாப் வழியாக ஒரு வருமானம் வர்றது, இது மாதிரியான விஷயங்களும் உண்டு. அடுத்து இந்த குழந்தைக்கு லக்னத்துக்கு அடுத்தது அப்படின்னு பார்க்குறப்ப பார்த்திங்க அப்படின்னா இந்த சூரியன் உச்சமடைந்த இந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும் பார்த்திங்கன்னா தம்பி, அதுக்கு அடுத்து தம்பி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதெல்லாம் வருது. அப்போ நன்மைகள், இந்த அரசாங்க அனுகூலம் இதெல்லாம் அப்பாவுக்கு கிடைக்கும். அப்பாவுக்கு அப்புறம் மேச லக்கணக்காரங்களுக்கு இந்த சூரியன் உச்சமடைஞ்சனால கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்றோம். அடுத்தபடியாக பார்த்திங்க அப்படின்னா இந்த இடம் திரிகோணத்தில் ஒரு இடம். அப்போ திரிகோண ஸ்தானாதிபதி இன்னொரு திரிகோணம் செல்வது மிக்க நல்லது. இவர் ஊர் விட்டு வெளியூர் சென்று புகழ் அடைவார் அப்படின்னு சொல்லலாம். புகழ் இருக்குது, செல்வம் செல்வாக்கு சேர்க்கறது இதெல்லாம் இருக்குது. பட் வெளியூர், வெளி மாநிலம், இந்த மாதிரி இடத்துல தான் இவர்களுடைய வெற்றி கொடியை நாட்டுவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை பார்க்குறோம். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா கன்னி லக்னத்துக்கு வருவோம். சிம்ம லக்னம் முடிஞ்சு. ஸோ சிம்ம லக்னத்துக்கு இது இப்போ சொன்னதெல்லாம் நடக்க போகுது. அடுத்து கன்னி லக்னத்துக்கு சூரியன் உச்சமடைந்தால் அப்படின்றோம். அப்போ கன்னி லக்னத்தில் பார்த்திங்க அப்படின்னா சூரியன் உச்சமடைகிற நேரத்தில் பிறந்த ஜாதகருக்கு என்ன மாதிரியான சூரியன் பலன்களை தர போகிறார் அப்படின்னா, இந்த லக்னத்துக்கு விரையாதிபதி உச்சம். அதே மாதிரி இந்த லக்னத்துக்கு 8ஆம் வீட்டில் மறைவு, விரையாதிபதி மறைஞ்சிடுறது நல்லது. ஸோ விரையாதிபதி அப்படின்ற சூரிய பகவான் மறைஞ்சிட்டார். அதனால் சூரிய பகவான் கொடுக்க வேண்டிய பிரச்சனைகள், வம்பு வழக்குகள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா மறைஞ்சிருச்சு. ஆனாலும் அங்கே உச்சமடைஞ்சிருக்கு அப்படின்றத ஒரு பக்கம் பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ மறைஞ்சிடுறது ஆஸ் யூஸ்வல் நடக்கிறது தான். மறைஞ்சிடுறதுங்கிறது ஆஸ் யூஸ்வல் நடக்கிறது தான். இதில் எந்த இதுவும் பிரச்சனை இல்லை. ஏன்னா 12ஆம் அதிபதி 8ஆம் வீட்டுக்கு போகிறதுன்றது ஒரு 2-3 மணி நேரத்துக்கு ஒரு தடவை அது நடக்கத்தான் செய்யும். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த லக்னத்துக்கு விரையாதிபதின்னு சொல்லப்படுறவர் இந்த லக்னத்துக்கு 8ல் போய் உட்காந்தனால தந்தை வழியில் உயில் சொத்துக்கள் கிடைக்கும், உயில் சொத்து அதிகமாக கிடைக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா எதிர்பாராத அனுகூலங்கள் கவர்மெண்ட் சைட்லேருந்து கிடைக்கும் அப்படின்றோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த இடத்துல உச்சம் அடைஞ்சு லக்னத்துக்கு 2 குடும்ப வருவாயில் சூரியனுடைய பங்களிப்பு அதிகமாக இருக்கும். தந்தையார் பெரிய அளவில் குடும்ப வருவாய்க்காக உழைப்பார் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல இருக்குது அப்படின்றது. அப்போ இந்த கன்னி லக்னம் சூரியன் இங்கே உச்சமடைகிறது அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு வகையில் சிறப்பு அப்படின்றோம். எப்படின்னா இந்த பெண்களாக இருந்தால் லக்னத்துக்கு 8ல் இருப்பவர் உச்சமடைகிறார்
மாங்கல்ய ஸ்தானம் பலப்படுது. அப்போ கணவனுக்கு நல்ல வகையான உடல் ஆரோக்கியம், நன்னடத்தை கொண்ட கணவர் உங்களுக்கு அமைவார், பெரிய அளவில் குடும்பத்துக்காக கணவர் உழைப்பார் அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே சொல்லுது. அப்போ கவர்மெண்ட் மாப்பிள்ளை அப்படின்றது அமையிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கன்னி லக்ன பெண்களுக்கு இருக்கும். சூரியன் இங்கே உச்சம் அடைஞ்சால், அதே மாதிரி சூரியன் அப்படின்றது தன்வந்திரி அப்படின்னு எடுக்கிறதுனால கவர்மெண்ட் மாப்பிள்ளை அப்படின்றது போக டாக்டர் மாப்பிள்ளையாக கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்படியும் இல்லைங்க அப்படின்னா அப்பாயினுடைய தொழிலை வந்து ஏற்று நடத்துகிற ஒரு கண்ணியமிக்க ஒரு ஆளுமையாக இருப்பாங்க ஊருக்கு வர்ற ஜாதகர் வரன் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த லக்னத்துக்கு விரையாதிபதி இல்லையா, அவர் போய் 8ல் மறைஞ்சிருக்கார் இல்லையா, அப்போ விரயம்ன்றது தூக்கமின்மை அப்படின்றது வரும் அப்படின்றோம். அப்போ வந்து இந்த தூக்கமின்மைக்கு சரி பண்ணோம்னா சூரியனை தேடி போகணும். அப்போ இந்த லக்னம் கன்னி லக்னக்காரங்களுக்கு தூக்கமின்மை, நிம்மதியின்மை, மனக்குழப்பம் இதெல்லாம் அதிகமாகும். இந்த அதிகமாகிற இதை வந்து குறைக்கணும் அப்படின்னா சிவன் கோயில் வழிபாடு, சரியான மெடிக்கல் எய்ட்ஸ் ஹெல்ப்ஸை வந்து பார்த்திங்க அப்படின்னா வாங்கணும் அப்படின்றோம். ஸோ இந்த விஷயத்தை வந்து இந்த இடத்துல சொல்கிறோம். அப்போ இவங்களுக்கு நல்லது என்ன அப்படின்னா மாப்பிள்ளை அல்லது பொண்ணு வர்றவங்க கவர்மெண்ட் ஜாப்பில் இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து ஊர் விட்டு ஊர் போய் பெரிய அளவில் புகழடைகிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி கவர்மெண்ட் ஜாப் இல்லைனாலும் ஒரு மருத்துவர் அப்படின்ற மாதிரியான வரன் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த லக்னம் கன்னி லக்னமாக இருக்கும் பொழுது பெண்களுக்கு மாங்கல்யஸ்தானத்தை சூரியன் பார்த்துக்கிறாரு. சூரியன் மாங்கல்யஸ்தானத்தை வந்து பார்த்துக்கும் பொழுது உச்சமடைஞ்சு பார்க்கும் பொழுது நல்ல குடும்பம், நல்ல குழந்தைகள், நல்ல பேர்மிக்க குடும்பமாக அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகிறதுக்கு உண்டான வாய்ப்பை இவர் ஏற்படுத்தி கொடுக்குறார் அப்படின்றது. அப்போ கன்னி லக்னக்காரங்களுக்கு ஒரு வேர்மன் கிடைக்காதா, கிடைக்க வாய்ப்பு குறைவு அப்படின்றோம். அடுத்து இங்கே துலாம் லக்னத்துக்கு வர்றோம். ஸோ இப்போ துலாம் லக்னத்துக்கு லாபாதிபதி அப்படின்னு பார்க்கணும், ஈக்குவல் டு பாதகாதிபதி. சரி, லாபாதிபதி உச்சமடைஞ்சிருக்கார், அப்போ லாபங்கள் நிறைய உண்டு. கவர்மெண்ட் சைட்லேருந்து லாபங்கள் உண்டு, அப்பா சைட்லேருந்து லாபங்கள் உண்டு. அதே மாதிரி லக்னத்துக்கு 7ல் சூரியன் இருக்கிறதுனால வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து பெரிய அளவில் ஒரு டெண்டர் போட்டு வாங்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றோம். அதே மாதிரி இந்த 11ஆம் அதிபதி தான் வந்து உச்சமடைஞ்சிருக்கார் அப்படின்னு பார்க்க போகிறப்ப 11ஆம் அதிபதின்றது அண்ணன், அக்கா இதவங்கெல்லாம் சொல்கிற 11ஆம் இடம், அங்காளி பங்காளி. ஸோ அங்காளி பங்காளி, அக்கா, அண்ணா இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஜாபுக்கு போக வாய்ப்பு இருக்குது. இந்த துலாம் லக்னத்துக்குரிய சூரியன் உச்சமடைஞ்ச ஆளுங்க பிறந்து கொஞ்ச நாள் கழித்து அவங்களுக்கு உண்டான நல்ல திசைகள் வரும் பொழுது அவர்களுடைய அண்ணன் அக்காக்களுக்கு கவர்மெண்ட் வேலை உறுதி அப்படின்றோம். அதே மாதிரி இவங்களுக்கு லாபம் தானே வந்து பாதகமாகவும் பண்ணுது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் வரைக்கும் அண்ணன் தம்பிகள் நல்லபடியாக இருப்பாங்க, பெரிய அளவில் ஹெல்ப் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த ஹெல்ப்பில் இருந்து அப்படியே பெரிய டீவியேஷன் வந்து பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படின்றத இந்த இடத்துல சுட்டி காட்டுறோம். அப்போ இந்த துலாம் லக்னத்துக்கு 7ல் சூரியன் உச்சம். இந்த துலாம் லக்னத்தில் 7ல் சூரியன் உச்சம் அப்படின்றது ப்ளஸ் அப்படின்னு பார்க்குறோம். ரைட்டு, 7ல் சூரியன் உச்சம் அடைஞ்சாலும் இந்த வீட்டு அதிபதி நல்லா இல்லைன்னா முதல் மனைவிக்கோ முதல் கணவருக்கோ பிரச்சனை வந்து பிரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிரிஞ்சு போனதுக்கப்புறம் தான் உங்களுக்கு நன்மை நடக்கும். பிரிஞ்சு போனாலும் போகலைனாலும் நான் நன்மையை வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க பிரிஞ்சு போனதுக்கப்புறம் தான் பெரிய அளவில் நன்மை இருக்கும். யாருக்கெல்லாம் லக்னத்துக்கு 7ல் சூரியன் இருக்கோ அவங்களுக்கு லேட் மேரேஜ் தான் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் இங்கே உச்சமடைகிறனால ஒரு 30 வயசுக்குள்ளேயே கல்யாணம் நடந்துடும். இப்படி இருந்தாலும் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இடைஞ்சல்கள் வந்துறது இந்த கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்றத பார்க்குறோம். அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா லக்னத்துக்கு 7ல் சூரியன் அப்படின்றனால அப்பாவோட இன்வெஸ்ட்மெண்ட்டில் இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. அப்பாவோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இவங்களுக்கு பெரிய அளவில் கை கொடுக்கும். அப்பாவோட இன்வெஸ்ட்மெண்ட்டை பெரிய ரீச்சு கொண்டு போயிட்டு அப்புறம் ஒரு ஆப் அடித்து கீழே கொண்டு வந்துடுவாங்க அப்படின்றத இதில் பார்க்கணும். அப்போ வந்து என்ன பண்ணணும், இவர்களுடைய மற்ற கிரக நிலைகளை பார்த்து தான் இப்போ வந்து சொல்ல முடியும். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லக்னத்துக்கு பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்கிற இடம் தான் சூரியன். அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா சிம்ம ராசி அப்படின்றது சூரியனுடைய கார்த்திகை நட்சத்திரம், இந்த மாதிரி நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம் ராசி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தவிர்க்கிறது நல்லதாக இருக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்து. அடுத்தபடியாக பார்த்திங்க அப்படின்னா இந்த லக்னத்துக்கு சூரியன் லக்னத்தையே பார்ப்பதால் நல்ல கற்புடையவளாக இருப்பாங்க, நல்ல கண்ணியம் மிக்க ஆளுங்களாக இருப்பாங்க,
எப்படி எங்கே நடந்துக்கணுன்றது நல்லா புரிஞ்சு நடந்துக்குவாங்க. புகழ் தானாக வந்து சேரும், இவர்களுக்கு தானாக புகழ் வந்து சேரும். அதே போல் பழி சொல்லும் பாதகாதிபதி இல்லையா, பாதகாதிபதி தானே லக்னத்தை பார்க்குது. அப்போ மதிப்பை கூட்டுற மாதிரியே கொஞ்சம் கூட்டி கொஞ்சம் அங்கேயே அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இங்கே உச்சம் அடைஞ்சனால அதையும் தாண்டி அதை விட பெரிய ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இந்த இடத்துல இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். ஸோ அடுத்தபடியாக விருச்சிக லக்னம். விருச்சிக லக்னத்துக்கு 6ல் சூரியன். விருச்சிக லக்னத்துக்கு 10ஆம் அதிபதி, 6ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி அப்படின்றனால வந்து பார்த்திங்கன்னா அப்பாவுக்கு பெரிய அளவில் தொழில் முன்னேற்றம் இருக்கும். அப்பா அப்படின்றவர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே சூரிய பகவான் வந்து 10ஆம் அதிபதி ஆகிறாரு. 10ஆம் அதிபதி லக்னத்துக்கு 6ல் இருக்கார். இப்போ லக்னத்துக்கு 6ல் இருக்கிற சூரிய பகவான் என்ன பண்ணுறாரு, விரயத்தை பார்க்குறாரு. அப்போ என்ன அர்த்தம், தொழில் அப்படின்றது, வேலை அப்படின்றது, கடன் அப்படின்றதெல்லாம் தொழிலை வச்சு கடனை அடைக்க வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இந்த லக்னத்துக்கு 10ஆம் அதிபதி 6ஆம் இடம் போய் மறைஞ்சிட்டார். அதனால் தொழிலில் மிகுந்த கவனம் தேவை அப்படின்றத பார்க்குறோம். கவர்மெண்ட் ஸ்டாஃபாக இருக்கேங்க, எனக்கு என்ன இருக்குது அப்படின்னா கையூட்டு வாங்கணும், லஞ்சம் வாங்கணும்னு சொல்லி லஞ்ச ஒழிப்புத்துறைக்கிட்ட கையை காட்டிட்டு நிற்கிற வேண்டிய நிலைமை ஏற்படும். இல்லை இன்கம் டேக்ஸில் கொஞ்சம் ஏமாத்துகிறோம், இந்த மாதிரி கவர்மெண்ட்டுக்கிட்ட இருந்து உங்களுக்கு பெயர் கெடும், கவர்மெண்ட்டுக்கு எதிரியாவீர்கள். அப்போ என்ன அர்த்தம், எதிரியாவீர்கள், நீ கட்ட வேண்டியது கட்டலை, கவர்மெண்ட் என்ன சொல்லும் அதை சொல்கிறோம், செய்யு அப்படின்ற மாதிரி. அப்போ இந்த லக்னக்காரங்களுக்கு 10ஆம் அதிபதி, கர்மஸ்தானாதிபதி, தொழில் ஸ்தானாதிபதி சூரிய பகவான். சூரிய பகவான் இங்கேருந்து 6ல் போய் உட்காந்துருக்காரு. கவர்மெண்ட்டு கீழே வேலை பார்க்குற ஒரு ஆளாக நீங்கள் இருக்கலாம், அல்லது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் டாக்டராக இருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டே கிடையாது, வெறும் டாக்டராக இருக்கும் அப்படின்னா கூட மதிப்பு மரியாதைகள் குறையும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த உச்சமடைந்தவர் வந்து இந்த லக்னத்துக்கு 12 பார்க்குறாருங்க. 12ன்றது நிம்மதி, தூக்கம் அதெல்லாம் சொல்கிறது, மோட்சஸ்தானம், போகஸ்தானம் அப்படின்னு சொல்கிறது. ஆக இந்த மோட்சம் போகஸ்தானத்துலலாம் சூரியனுடைய பங்களிப்பு அதிகமாக இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா இவர்களுக்கு இழப்புகள் கம்மியாகும், சுபபோகங்களை அனுபவிப்பாங்க. தொழிலால் வர்ற காசை வந்து சுபபோகமாக அனுபவித்து செலவை கொண்டு வருவாங்க இந்த மாதிரி விருச்சிக லக்னத்து ஆளுங்க அப்படின்றத சொல்ல வர்றோம். அப்போ நன்மையும் உண்டு, தீமையும் உண்டு. அப்போ இந்த தீமையிலேருந்து எப்படி வெளியே வர்றது அப்படின்றத பற்றியெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சிக்கணும். உங்களுடைய சுயஜாதகத்தை பார்த்தா தான் தெரியும். ஸோ இதுவரை உங்களிடம் பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு பாலச்சோதரன் மெஜஸ்டிக் எஸ் கார்த்திக் ராஜா.